அன்பு தாய், பண்பு தாய், பாசத்தாய், நேசத்தாய், காவியிருந்த காவியத்தாய், உரிமை பெரியாரில் உரிமை மீட்ட உரிமை தாய், அம்மா பசிக்கிறது என்று ஒருவருக்கெல்லாம் வயிறார உணவளித்த அன்னபூரணி, அந்த மாபெரும் தலைவி, புரட்சி தலைவி, இந்த இருபெரும் தலைவர்களின் ஆன்மாவாக இன்று கழகத்தை 15 லட்சம் உறுப்பினர்களாக துவங்கினார் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர். தன்னுடைய ஆளுமையின் திறனால் 16 லட்சம் உறுப்பினர்களை 1.5 கோடி தொண்டர்களாக மாற்றினார் புரட்சி தலைவி அம்மா. இந்த இருபெரும் ஆன்மாக்களின் ஆசி பெற்ற பொன்விழா கண்ட அந்த இயக்கத்தில் பொன்விழா ஆண்டு காணும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் 2 கோடி தொண்டர்களாக இந்த இயக்கத்தை மாற்றி காண்பித்தார். ஒரு இயக்கம் என்பது, மக்கள் இயக்கம் என்பது, அதை தலைமையேற்று நடத்துவது என்பது சாதாரண காரியம் அல்ல. புரட்சி தலைவி அம்மாவிடம் ஆங்கில ஊடகத்தில் ஒருமுறை கேட்டார்கள், உங்களுக்கு பிறகு இந்த இயக்கத்தை வழிநடத்துவது யார் என்று நீங்கள் ஏன் இன்னும் அடையாளம் காட்டவில்லை என்று கேட்டார்கள். அதற்கு புரட்சி தலைவி அம்மா அளித்த பதில், நான் எப்படி எனது தொண்டர்களின் இதயங்களை வென்று, மக்களின் இதயங்களை வென்று இந்த பொதுச் செயலாளர் என்ற நிலைக்கு வந்திருக்கின்றேனோ, அதே போல் நாளை ஒரு தலைவர் உருவாவார், தொண்டர்களின் இதயங்களை வென்று, மக்களின் இதயங்களை வென்று இந்த இயக்கத்தை வழிநடத்துவார் என்று அம்மா அன்றே சொன்னார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.